தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி எப்படியாப்பட்ட நாள் 4/12/2024 இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி ஹியரிங் வருது. மைவி3க்கு வந்து விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற 69 லட்சம் மக்களுக்கு, 69 லட்சம் நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுற என்ன நடக்க போகுது சென்னையில் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது யூடியூப் சேனல். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் உடனடி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நண்பர்களே. மைவி3 ஆட்ஸ் பார்த்து சம்பாதிச்சு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு கோட்டையை கட்டி வாழ்க்கையில் வெற்றி நட போட்டுட்டு இருக்க தமிழக மக்களே 69 லட்சம் மக்கள்லாம் இப்போ 12,60,000 பேர் வந்து கரண்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எம்டி சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு வந்து 4 முறை பெயில் கிடச்சி அவருக்கு வந்து எதுவுமே கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ வந்து அவருக்கு வந்து கரண்ட்டில் இன்றைக்கி 4/12/2024 3 மணிக்கு அவருக்கு வந்து ஹியரிங் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மணிக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா 12 மணிக்குன்னு சொல்லிட்டு அவரோட குடும்ப வக்கீல் சொல்கிறாங்க. ஸோ 12 மணிக்கு இதை விசாரிக்கக்கூடிய இந்த நம்ம எம்டியோடைய கேஸ் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைன்னு சொல்லிட்டு எல்லாம் இல்லை அவரை கேட்டுக்கிறோம். ஸோ ஓகே, எம்டி இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் கிட்டத்தட்ட 17 பேர் அவங்க மேலாம் கேஸ் இருந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் எம்டி மட்டும் சக்தி ஆனந்தன் மட்டும் ஜெயிலில் இருந்திருக்காரு. அதில் 3 பேர் இன்னும் ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ இந்த முடிவு கட்ட போகிறதா இன்றைக்கி ஒரு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் நினச்சிட்டா எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஜோனல் மெம்பர்ஸ்க்குலாம் என்னென்னு கேட்டீங்க, இந்த கேஸ்லேருந்து எந்த விதிவிலக்கும் இல்லாமல் தள்ளுபடி பண்ண போகிறதா சொல்லிட்டு புதிய அறிவிப்பு வந்திருக்குது. இந்த கேஸை இன்றைக்கி விட்டுட்டோம்னு சொன்னால் அடுத்தது ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் வரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 20ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 20 டு எனக்கு கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வரதுனால 10 நாள் வந்து கோர்ட்டு விடுமுறை, வக்கீலுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்துருவாங்க. ஸோ வக்கீலுக்கு விடுமுறை கொடுத்தாலும் அவங்க ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அங்கே இந்த கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, புதிய கேஸ்கள்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீதிமன்றம் திறக்கப்படாது அப்படிங்கிற புதிய செய்தியை மத்திய அரசுடைய பொலிட்டிக் ஜெனரல் தெரிவிச்சிருக்கிறாங்க. பார் கவுன்சிலும் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் எம்டிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல சாதகமான ஒரு பொழுது இருக்குன்னு தான் நம்ம நம்புகிறோம். இதில் வந்து இஓடபிள்யூ அதிகாரி வந்து பழைய குற்றச்சாட்டுகளை மையப்படுத்தி சில ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா சொதப்பிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட கேட்போம். அவர் வந்து எல்லாத்துக்கும் படியளக்கிற மிகப்பெரிய யார் சொல்கிறான்னு சொல்ல போனாக்கா பகவான். ஸோ கடவுள் நம்ம அவர் நினச்சா இது முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மனசில் வச்சு அந்த நீதியரசர் வாய்கள் மூலியம் நமக்கு வந்து இந்த தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசு நினச்சா செய்ய முடியும். அதனால் இங்கே வக்கீல் வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஹியரிங் வரப்போகிறதா நிறைய யூடியூப்பில் நிறையா செய்தி போட்டிருக்காங்க. நான் விசாரித்த வகையில் உண்மை தான், அது மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். 12:30 மணிக்கெலாம் நமக்கு செய்தி தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது செய்தி வந்துச்சுன்னா உடனடியாக நான் உங்ககிட்ட வந்துடுறேன். ஸோ லைவாக கூட நான் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்னு சொன்ன எம்டியோட கோட்பாடு மறக்காது, என்றைக்கும் மறையாது அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் நான் போகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.